திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேக வேட்பாளர் சையத் புர்கானுதீனுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சையத் புர்கானுதீன் தனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயேந்திரம் பேரூராட்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்ததோடு மேளதாளங்களுடன் உற்சாகமாக மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய சையத் புர்கானுதீன் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது பயனற்றது எனவும், தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதியின் வளர்ச்சிக்காக உழைப்பேன் எனவும் உறுதியளித்தார். 15 வருஷமா ஏடிஎம்கே எம்எல்ஏவா இங்க இருக்காங்க. உதயந்திரம் பேரூராட்சியில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இப்ப டிஎம்கேல கூட்டணியில முஸ்லீம் லீக்ல வேட்பாளரா நிக்கிற எஸ்எஸ்பி ஃபாரூக் அவர்கள் என்ன சொல்றாரு? நான் ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்றாரு. ஒரு டம்மி பீஸுக்கா நீங்க எல்லாரும் உங்களோட வாக்க நீங்க செலுத்த போறீங்க? உதயந்திரம் பேரூராட்சி மக்களே, நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை செலுத்தணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கானவனா இருக்கணுமே தவிர்த்து ஒரு கட்சிக்கானவனா கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்காக வாணியம்பாடி சட்டமன்ற மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, ஒரு கட்சி கிடையாது. முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் இந்த மாதிரி நான் கட்சியா திமுக கட்சிக்காரங்க தான் என்ன வழி நடத்துவாங்க. வாணியம்பாடி சட்டமன்ற மக்கள் என்ன வழி நடத்த மாட்டாங்கன்னு சொல்றது இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கேல 15 வருஷமா நீங்க எல்லாருமே எம்எல்ஏவா இருக்காங்க. நீங்க எல்லாருமே அவங்களுக்கு வாக்களிச்சு அவங்களுக்கு பெருவாரியான வாக்குல ஜெயிக்க வச்சீங்க. பட் அவங்க அந்த 15 வருஷமா என்ன செஞ்சாங்க உங்களுக்கு? அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உதயந்திரத்துல, பேரூராட்சியில, சீமைப்பட்டில, தேவமங்கலத்துல எவ்வளவோ தொழிற்சாலைகள் மூடிருச்சு. அதை பத்தி அவங்க கேட்டாங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.